எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு பிரசாதத்தில் அதாவது விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி பெரும்பாலான இந்துக்கள் மனதை அது மிகப்பெரிய அளவில் புண்படுத்தி இருக்கிறது. பலரும் அந்த செய்தியை கேட்டு பதட்டம் அடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் சேலத்தில் வசிப்பதாக தெரிகிறது பியூஷ் மானுஷ் என்கிற சமூக ஆர்வலர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு நபர் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவரது வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு பலரும் இந்துக்கள் மனதை புண்படுத்தும் விதத்தில் அந்த திருப்பதி லட்டு பிரசாத விவகாரத்தை எடுத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ பதிவில் பியூஷ் மானுஷ் என்கிற அந்த நபர், லட்டு 100 கோடி பேருக்கு மேலே சாப்பிட்ருப்பீங்க, பீஃப் நல்லா இருந்ததா, சோலி முடிஞ்சதில்லை, பெருமாள் நல்லா கொடுத்தாரா அப்படிலாம் கேட்குறாரு. இது ஒரு அப்பட்டமான இந்துக்கள் மனதை புண்படுத்த வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் மனதை புண்படுத்தி அவர்களை காயப்படுத்தி அவர்களை சினமூட்டி பல மதங்களுக்கிடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும், பொது அமைதியை குலைக்க வேண்டும் என்கிற தெளிவான ஒரு குற்ற நோக்கத்தோடு அந்த நபர் அந்த செயலை செய்திருக்கிறார். இது பாரதிய நியாய சட்டத்தின் அடிப்படையில் பல பிரிவுகளின் கீழாக குற்றத்தை உண்டாக்குகிற ஒரு செயலாக இருக்குது. அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் இன்றைக்கு புகார் அளித்திருக்கிறோம். இது தொடர்ந்து ஒரு சென்டிமெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்னும் போது அதை தொடர்ந்து புண்படுத்துறது, அந்த நேரத்தில் இந்துக்களை அதை வச்சு புண்படுத்தி அவங்கள மனசை காயப்படுத்துறதுங்கிறது எந்த மாதிரியான போக்கு அப்படின்னு தெரியல. இது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒன்றா இந்துக்களை கேவலப்படுத்துறது, கொச்சைப்படுத்துறது, அவர்கள் மீது வன்மத்தை உமிழ்வது. நீங்கள் மாடு இல்லை அந்த பசுவை உண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு தர்மத்தினுடைய நம்பிக்கை. அதை கொச்சைப்படுத்துறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்ததில்னு பசு பாதுகாப்பை பற்றி திருவள்ளுவர் பேசியிருக்கார். சோழர் கால கல்வெட்டு பசுக்களை கொல்வது மாபெரும் பாதகம் என்று சொல்லுகிறது. இப்படியெல்லாம் வரலாறு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர்களை கொச்சைப்படுத்துவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? 1857 இந்த தேசத்தில் முதல் விடுதலை போர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிப்பாய் கழகம். எதுக்காக வந்தது? வெள்ளைக்காரன் புல்லட்டு தோட்டாவில் புல்லட்டில் ஒரு உரை கொடுக்குறான். அந்த உரையில் மாட்டு கொழுப்பும் பன்னி கொழுப்பும் இருந்ததுன்னு சொல்லி தான் அதை எதிர்த்து தான் இந்த தேசத்தில் முதல் விடுதலை போர் நடந்தது. மாட்டு கொழுப்பு இருந்தது, அதில் நாங்கள் வாய் வச்சு கடிக்க முடியாதுன்னு சொல்லி இந்துக்கள் போராடினாங்க. பன்னி கொழுப்பு இருக்குது, அதனால் அதை நாங்கள் வாயில் வச்சு கடிக்க முடியாதுன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் போராடினாங்க. இதனால தான் சிப்பாய் கழகம் ஏற்பட்டது. இந்த தேசத்தில் அவ்வளோ பெரிய சுதந்திர போர் முதலில் வெடிப்பதற்கே காரணமாக இருந்தது இந்த விஷயம். அப்படி இருக்கும்போது அதில் போய் சென்டிமெண்ட்டில் நாங்கள் விளையாடுறோம் அப்படின்றது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு குற்றச்செயல். அதை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறோம். காவல்துறை, தமிழக காவல்துறை, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மனம் புண்பட்டது என்று கருதினால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். இந்துக்கள் மனம் புண்படுகிறது அப்படின்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப காலமாகும். இருந்தாலும் இந்த முறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு அப்படின்னு சொன்னால் தமிழக அரசுக்கு எதிராகத்தான் அவர் நடத்தணும். ஆனால் அதில் மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைக்குரிய ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா அவர் சட்டம் படித்தவர், எங்கள் லா காலேஜ் தான், சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் தான் அவர், எனக்கெல்லாம் சூப்பர் சீனியர். ஆனால் எப்படி இந்த அடிப்படை சட்ட அரசியலமைப்பு புரிதல் கூட இல்லாமல் ஒரு போராட்டத்தை அவர் அறிவிக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் லிஸ்ட்டில் 8வது என்ட்ரியில் இருக்குது மது கையாளுவது, மதுவை விற்பனை செய்வது, அது எல்லாமே மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் வருகிறது. நீங்கள் அதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணால் எப்படி நடக்கும்? அநேகமாக திருமாவளவன் அவர்கள் கான்ஸ்டியூஷன் கிளாஸுக்கு அட்டஸ்டார்னு நினைக்கிறேன் லா காலேஜ் படிக்கும்போது. அதனால தான் இந்த பேசிக் விஷயங்கள் தெரியாமல் அவர் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக மது ஒழிப்பு கோரிக்கையை நடத்தி போராட்டம் நடத்துகிறேன் அப்படின்ற ஒரு நகைச்சுவை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் இதையெல்லாம் ரசிக்கலை.
இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நடத்துறது வந்து போலி நாடக மது ஒழிப்பு மாநாடு. அதனால் உண்மையான மது ஒழிப்பு கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அவர் அழைக்கவில்லை. பாஜக பல நாட்களாக மது ஒழிப்பு பற்றி பேசி கொண்டிருக்கிறது. குஜராத்தில் பூரண மது விலக்கு நீண்ட வருடங்களாக நடைமுறையில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பல நாட்களாக, மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பல நாட்களாக பல வருடங்களாக மது ஒழிப்புக்காக தன்னுடைய வாழ்நாளில் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். திருமாவளம் நடத்துவது டுபாகூர் மது ஒழிப்பு. உண்மையான மது ஒழிப்பு கட்சிகளை கூப்பிட முடியாதுன்றதுனால அவர் கூப்பிடல. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயல். பொள்ளாச்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதிமுக பீரியடில் ஒரு மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக கிளம்பியிருக்கு. அதெல்லாமே கூட பாதிக்கப்பட்டவங்கலாம் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 3.5 வருட திமுகவுடைய ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. திருச்சி பக்கத்தில் அவங்க அம்மா வந்து தலைமை ஆசிரியராக இருக்காங்க, மகன் மருத்துவராக இருக்கிறார். எல்லாம் 5 வயசு 10 வயசு பெண் குழந்தைகள் எல்லாம் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வருகிற செய்தி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த போலி என்சிசி கேம்ப்னு சொல்லி அது நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. தமிழகம் முழுவதும் விருதாச்சலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவில் பொறுப்பில் இருக்கிறவர் நடத்துகிற ஒரு பள்ளி 5 வயது குழந்தை மீது தாளாளரே வந்து விருதாச்சலத்தில் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டார். அந்த விஷயம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கிறது. இப்போ பார்த்தா ஒருத்தர் ஒரு பெண்ணை கொன்று சூட்கேஸில் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெண்களுக்கு எதிரான, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது, என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தது, பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்குது என்ன விதமான செயல்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் ஆசிரியர்களே அத்துமீறுகிற சம்பவம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். பயிற்சிக்காக செல்பவர்கள் அத்துமீறுகிற சம்பவத்தை கேள்விப்படுறோம். இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அரசு பள்ளிகளில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, தனியார் பள்ளிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்ணை பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பயத்தில் இருந்து கொண்டுட்டு இருக்காங்க. இதற்கு திராவிட மாடல் அரசு என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இல்லை, நாங்கள் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தை சுட்டி காட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இப்போ மறுபடியும் நடத்துவதற்காக நாங்கள் வந்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த உறுப்பினர் சேர்க்கை விஷயங்களில் இருந்து கொண்டிருப்பதனால அதில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருந்ததுனால போராட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பெண்கள் பாதிக்கப்படுகிற இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் பெண் குழந்தைகள் பாலியல் ரீதியாக சுரண்டலுக்கு தமிழகம் முழுவதும் ஆளாகி இருக்கிற இந்த கொடூரமான ஒரு சூழ்நிலையை எதிர்த்து பாஜக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும். சார், பேய் இருந்தா என்ன, நீங்கள் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க, பேய் இருந்தா என்ன பிசாசு இருந்தா என்னன்னுவாங்க. நடக்கிறது மக்களுக்கு எதிரான ஒரு மோசமான ஒரு ஆட்சி. இதில் வந்து அவர் துணை முதல்வராக இருந்தான்னா இல்லாட்டி என்ன, அவர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் தான் அங்கே இளவரசர். இப்போ கார் ரேஸு 240 கோடி ரூபாய்க்கு நடத்துகிறாரு. எங்கள் ஊரில் பல கிராமத்துக்கு ரோடு இல்லை. அந்த 240 கோடியை கொண்டு போய் நீங்கள் கிராமத்தில் போட்டிருந்தா பல இடங்களில் ரோடு வந்திருக்கும். மத்திய அரசாங்கம் கிராம சாலைகள் திட்டத்துக்கு பணம் கொடுக்குது. அதை எடுத்து மக்களுக்கு இவங்க கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. அதனால் வந்து அவர் துணை முதல்வர் ஆனால் என்ன, ஆவாட்டி எங்களுக்கு என்ன, எப்படி நடக்கிறது ஒரு பேய் ஆட்சி, பிசாசு ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான ஆட்சி. இதில் எங்கே யார் எந்த சேரில் உட்காந்தா என்ன ஆக போகுது மக்களுக்கு? இல்லையே எல்லா ஆட்டமும் 2026 வரைக்கும் தானே நடக்கட்டும், எதனா நடக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் சகோதரர் கேட்டார், பாலியல் சுரண்டல், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை, இதற்கு எல்லாமே அடிப்படை காரணமாக இருக்கிறது போதைப் பொருட்கள். நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் லா காலேஜ் படிக்கிற பீரியடில் அப்பயும் சென்னையில் கஞ்சாலாம் கிடைக்கும். ஆனால்
ஒரு 2 இடத்துல 3 இடத்துல கிடைச்சா பெரிய விஷயம். லா காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு அந்த பழக்கிறோன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே கஞ்சா கிடைக்குதுன்னே தெரியும். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் குறைந்தபட்சம் கஞ்சா எங்கே கிடைக்குதுன்னு தெரியுது. போதைப் பொருள் கிடைக்குது, ஸ்டாம்புங்கிறாங்க, மெத்துங்கிறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இவங்க 5 வருஷம் சுரண்டிட்டு போயிடுவாங்க, சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மாணவன் அல்லது ஒரு 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 கல்லூரி படிக்கிற ஒரு பெண் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொன்னால் 50 வருஷம் ஆனாலும் அவங்கள மீட்க முடியாது. நம்ம வந்து தமிழ் தலைமுறை, நம்ம தமிழ் சமூகம் அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கும். அடுத்த தலைமுறையினுடைய மனித வளத்தை இழந்து கொண்டிருக்கும். இவங்க 5 வருஷம் கொள்ளடிச்சிட்டு போகிறதுக்காக. நீங்கள் இந்த 3.5 வருடத்தில் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு கஞ்சா பரவல், கள்ளச்சாராய பரவல், ஏன் 65 பேர் செத்து போனாங்களே கள்ளக்குறிச்சியில், 6 பேர் பெண்கள், கள்ளச்சாராய பரவல், மெத்து சிந்தட்டிக் ட்ரக் பரவல் முழுசாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து கெலாம்பாக்கத்தில் மையமாக வைத்து போதைப் பொருள் சிந்தட்டிக் ட்ரக் கடத்தினவங்கள கைது பண்ணுது. அப்போ தமிழக காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தது? தமிழக காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கு? நீங்கள் ஒன்று பாருங்கள், உலகத்தில் எந்த நாட்டிலையாவது இப்படி ஒரு கொடுமை நடக்குமா? அதிகாரிகள் உட்காந்து டிஸ்ட்ரிக்டாக மீட்டிங் போட்டு எவ்வளவுக்கு சாராயம் விற்குது, டார்கெட், படிக்கிறதுக்கு டார்கெட் இல்லை, குடிக்கிறதுக்கு டார்கெட். எப்பா நம்ம ஸ்கூலில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பசங்கப்பா +2 பாஸ் பண்ணாங்க, எத்தனை பசங்கப்பா காலேஜ் போனாங்க, எந்த மீட்டிங் நடக்கல. ஆனால் போய் உட்காந்த அதிகாரிகள் எவ்வளோ ரூபாய்க்கு குடி விற்றுது, எவ்வளோ பேர் குடிச்சிட்டு குடலை வெஞ்சு செத்து போனான், இதுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. குடிப்பதற்கு டார்கெட் வைக்கிற இந்த அரசு உருப்பிடுமானா சத்தியமாக உருப்பிடாது. இந்த அரசு உருப்படவே உருப்படாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இளம் விதவைகள் பெரிய அளவில் அதிகமாயிட்டாங்க. நீங்கள் குடிக்க வச்சு எல்லோரும் 55,000 கோடி ரூபாய் லாபம் மட்டும் சம்பாதிக்கிறது டாஸ்மாக் மூலமாக இந்த தமிழக திராவிட மாடல் அரசு. அப்போது குடிக்க வைத்து மக்களை சம்பாதிக்கிறீங்க. அது இல்லாமல் கஞ்சா பரவல், அது இல்லாமல் கள்ளச்சாராயம் மூலமாக கள்ளச்சாராயம் மூலமாக மக்களை அழிப்பது, அதில் ஒரு கும்பல் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கு. எந்த விஷயம் இங்கே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு? சிந்தட்டிக் ட்ரக் பூதாகரமாக இருக்குது. நம்ம முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படாத பேரெலாம் இன்றைக்கு நம்ம கேள்விப்படுறோம். ஆகையால் இதில் வந்து திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகலேருந்து அமைச்சர்கள்லாம் கூட்டு உட்கார வச்சுன்னு மது ஒழிப்பு மாநாடு வேறு நடத்துகிறார். இன்னும் எத்தனை காமெடியை நாங்கள் பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. இதற்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதாங்கிற மாதிரி இப்போ மக்கள் பேசிக்கிறாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அப்படிதான் எனக்கு தெரியல, ஏதோ 4 லெட்டர் பேட் பார்த்தேன். கட்சி ஆரம்பிக்கிட்டா அப்புறமா அதை பற்றி கருத்து சொல்லலாம். இல்லைங்க, இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நான்வெஜ் சாப்பிட்றேன்னே வைங்க, நான் நான்வெஜ்ஜு சாப்பிட்றேன். நான் ஒரு ஸ்வீட்டு ஒரு கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நான்வெஜ் இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன். இதுக்கு பேர் தான் கலப்படம். நான் என்ன பொருள் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னா அதை தான் சாப்பிட்ணும். இங்கே வந்து எல்லாத்துலேயும் கலப்படம் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இதுக்கு இவ்வளோ நீங்கள் அதிர்ச்சி அடைகிறீங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாய்க்கறி வந்ததுன்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது, ட்ரெயினில் வந்தது பார்த்தீங்களா? இன்றைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்டுக்கால், அழுகி போன ஆட்டுக்கால் கிலோ கணக்கில் பறிமுதல் பண்ணாங்க. இதெல்லாம் சாப்பிட்றது யார்? இப்போ வந்து SS ஹைதராபாத் பிரியாணியில் பக்கெட் பிரியாணி சாப்பிட்டு கிட்டத்தட்ட 7 குடும்பம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இப்போது இது கலப்படம்னா கலப்படம் தான். கலப்படத்தால் பாதிக்கப்படுறவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கலப்படத்துக்கு எதிரான ஒரு பெரிய குரல் நமக்கு எழுப்பப்பட்டாக வேண்டும். கலப்படம் என்பது, ஐயோ சார் திருப்பதி லட்டில் கலந்துட்டாங்க சார், இந்துக்கள் மனது காயப்பட்டுச்சு சார், எங்களுக்கு சந்தோஷம் சார். நாம் போய் சாப்பிட்றீங்கல்ல, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் திருப்பதி லட்டு சாப்பிடல, ஹோட்டலுக்கு போய் ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்றீங்க, அதில் கெட்டு போன ஆட்டுக்கால் இருக்கே. இப்போது தமிழகத்தில் திருப்பதிக்கு நெய் சப்ளை பண்ண அந்த நிறுவனம் AR நிறுவனத்தினுடைய முதல்வர் வந்து ராஜசேகரன், அவர் பழனி அறங்காவலர் குழுவில் இருக்கிறதா இப்போ செய்தி வந்திருக்கு. அப்போ பழனிக்கு சப்ளை பண்ண நெய்வில் இதே கலப்பட பொருள் இருந்ததா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும். கலப்படத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குரல் என்பது தமிழகத்தில் எழுப்பப்பட்டாக வேண்டும். நன்றி.